விஜயராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றாக கரவொலி எழுப்பி நாம் அவர்களை வரவேற்போம். திருமதி விஜயராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்க இருக்கீங்களா? தேங்க்யூ, வெரி நைஸ். அம்மா மேடம் நீங்க வரமா? நம்ம எல்லாருமே இங்க வந்துடும். கீதா கண்ணன் உங்களுடைய தாயார், அம்மா, அன்புள்ள அம்மா, உங்களுடைய கருத்து. அம்மானா எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எல்லாரும் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மா என்னை ஸ்கூலில் விட்டு அங்கேயே வெயிட் பண்ணி என்னை ஈவினிங் கூட்டு ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் இன்னைக்கு ஆக்டர் குழம்பு வரைக்கும் அவங்க தான் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட். தனியாக இருக்கிற எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் மிஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அம்மா அவங்களோட யாரும் ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது. நான் வந்து ஒரு பேரா ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்விம்மிங்கில் நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் அத்லெட்டிக்ஸில் கேரோ இந்தியாவில் ஷார்ட் புட்டில் பிரான்ஸ் வாங்கியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்குபேஷனலி நான் வந்து ஒரு டீச்சர், அக்கௌண்டன்சி டீச்சர். உங்களை பார்த்து பேச கண்டிப்பா. ஒரு சிறந்த நீச்சல் வீராங்கனையாக உருவாக்கி இருக்கிறாங்க இந்த தாயார். இந்தியாவுக்கு இப்படிப்பட்டதான நீச்சல் வீராங்கனையை உருவாக்கி தந்த இந்த தாயார். வெரி நைஸ். ஆனா நீங்களும் வாங்க வாங்க சார், சார் மேடை கிடைக்கும். உங்க பேர் என்ன சார்? அதாவது தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. ஆனா இங்க எப்படி சொல்லலாம்? தாய்க்கு பின் கணவர். நான் சொல்றேன் தாய்க்கு பின் கணவர். ஏன் கேட்டீங்கன்னா அந்த தாயார் எவ்வளவு அன்போட பராமரிச்சாங்களோ அதுக்கு நிகராக அவருடைய கணவரும் அவருடைய பாதுகாப்பது, அவருடைய பராமரிப்பது ஈக்குவலா இருக்காங்க. அவர்களை மேடைக்கு அழைப்பது, கௌரவிப்பதில் கிரேட் இந்தியா மூமெண்ட் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். தாய்க்கு நிகராக சேவை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய கணவரை. ஒரு சில வார்த்தைகள், நீங்க எப்படி இதை ஏற்றுக்கிட்டீங்க, எப்படி நீங்க வந்து இவரோட வளர்ச்சியில அக்கறை கொள்றீங்க அப்படின்றத பத்தி பேசுங்க. எல்லாரும் குட் ஈவினிங். என் பேர் கண்ணன். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல்மேட்ஸ். ஸோ வி ஆர் ஸ்கூல்மேட்ஸாக ஒன்று தெரியும், ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது நேச்சுரலான ஒரு விஷயம் தான் நான் பண்ணது. இன்னொன்று வந்து ஷி ஹேஸ் லாட் ஆஃப் டேலண்ட், நிறைய டேலண்ட் இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக இப்போ அவள் வந்து அகாடமிக்ஸில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவள். ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூல் படிக்கும்போது. அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தா. அந்த மாதிரி எம்பிஏ படிச்சிருக்கா, எம்பிஏ எம்ஃபில் படிச்சிருக்கா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கா. இப்போ என்னன்னா நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 months வந்து ஆல்ரெடி பை பர்த் ஷி ஹேஸ் போலியோ. பட் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா அவருக்கு ரொட்டேட் டர்ன் ஆகி அவரால் சுத்தமாக ஒரு 6 months அவரால் பெட்ரிடனாக இருந்தான். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து ஹைட்ரோ தெரப்பி போயிருக்கோம். ஸோ அப்படி போகும்பொழுது ஒரு காஞ்ச மாடு கம்பங்கொலையை பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஷி ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் சம்மன் டு வாக். நடக்கணும்னா ஒரு அசிஸ்டிவ் டிவைஸ் அவளுக்கு ஹெல்ப் தேவை. ஆனால் அந்த ஒரு 25 மீட்டர் 50 மீட்டர், அந்த 50க்கு 25 மீட்டர் வந்து அவளுடைய ஃப்ரீடம். அவள் எங்கே வேணா போனால் எங்கே வேணா வரலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடத்தை அதில் பார்த்து தான் அவள் வந்து ஒரு மெடல் அடிச்சிருக்கா. நேஷனல் மெடல் கோல்டு மெடலிஸ்ட் ஸ்விம்மிங் எடுத்துருக்கா. ஐ எம் வெரி ப்ரௌடு. இப்போ அன்னையர் தினம்ன்றதால கண்டிப்பா எங்க மாமியாரை பத்தி சொல்லி ஆகணும். கண்டிப்பா வந்து எனக்கு எங்க அம்மா எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இவங்களும் வந்து எங்க அம்மாவோட நிறைய விஷயத்துல வந்து இவங்க வந்து எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலையும். ஐ வாண்ட் டு ஹியர் மோர் எக்ஸ்பீரியன்சஸ். அதனால வந்து நான் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருடைய ஸ்டோரிஸையும் அவங்க எல்லாருடைய அம்மாவுடைய இதெல்லாம் பகிர்ந்துலாம் கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்வாகவும் இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த இந்த GIM கிரேட் இந்தியன் மூமெண்ட்டுக்கு வந்து நான் என்னுடைய மனம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்ப அவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் வந்து வார்த்தைகளை மட்டும் தான் கவனிச்சுட்டு இருப்பேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரு அன்னைக்கு அடுத்ததாக தானும் தன்னுடைய அந்த உரிமையோடு கவனிச்சு கொண்டு வருகிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நேஷனல் ஸ்விம்மரா இவங்க வந்துட்டு இருக்காங்க. வருங்காலத்துல she should become an international swimmer. அதை அவர் உருவாக்குவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு விருது வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த விருதை வழங்கும்படிய அம்மையார் அவர்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கலைச்செல்வி புலியூர் கேசிகன் என்கிற பேரை முழுமையா சொல்லணும்னு அம்மையார் விருப்பப்படுறாங்க. அதுக்கு முன்பதாக அவங்க யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்ன சொன்ன? அவங்க எழுத்தாளர், கவிஞர், டீச்சர். மிக முக்கியமான விஷயம் இருக்கு, சொல்லுங்க. அவங்க தாத்தாவா? அடுத்ததுமா சிறப்பு சிறப்பு. மறைமலை அடிகளார் அவங்களுடைய பேத்தி தான் இங்க வந்து நிற்கிறாங்க. நன்றாக கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அவர்களை விருது வழங்கும்படியா நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். அம்மாக்கு தான் என்ன கேட்டா, அவங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஹஸ்பண்டுக்கும் வழங்கணும். பார்த்தீங்களா, அந்த தாயாரே சொல்றாங்க. அதனால இதை அவங்களுக்கு போட்டுட்டு இந்த ஸ்டாலை வந்து அவருக்கு போட்டுருக்கணும். அவரையும் கௌரவப்படுத்துவோம். அம்மாவுக்கு ஒரு ஷால் போடு. சிறப்பு, அருமையான ஒரு தருணம். மேலும் நீங்கள் உங்கள் விளையாட்டுத் துறையிலே பள்ளிக்கு பெருக வேண்டும். You should get an international medal for India. We wish you that. Thank you. என்னோட நேம் கீதா கண்ணன். நான் தாம்பரம்லேருந்து வரேன். நான் போஸ்ட் போலியோ சர்வைவர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் வந்து ஸ்விம்மிங்லேருந்து நேஷனல் லெவல், ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஷார்ட் இந்தியா லெவல் பிரான்ஸ் மெடல். இது கிரேட் இந்தியன் மூமெண்ட் வந்து மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இங்கே பண்ணாங்க. அந்த அவார்ட் கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு. எனக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்குது என்னோட அச்சீவ்மெண்ட்டில். பட் என்னோட மெயின் அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பிகாஸ் நான் எப்பவுமே நினச்சிருக்கேன் ஸ்பெஷல் சைல்டோட பேரண்ட்ஸும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும். பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I got this opportunity and I'm very happy for that. And இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் இன்னொரு ஒரு பர்சன் டிசபிலிட்டியோட பேரண்ட் கிடைக்கணுங்கிறது என்னோட ஆசை. I will still keep on forwarding and referring all these things and keep going. Thank you. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த அவார்டு வாங்குனதுல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணுனால எனக்கு இவ்வளோ ஒரு பெருமை. ஆனால் இந்த கண்ணீர் வார்த்தை இல்லையா? வார்த்தை இல்லை, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இதே மாதிரி என் பொண்ணுடைய அவளால் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க. அவளுடைய குழந்தைகளுக்கும் ஒரு அவார்டு கிடைச்சா எவ்வளோ அவங்க லாஸ் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் அம்மாவாக இருக்கக்கூடிய எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காது. அவளால் எல்லாமே செய்ய முடியாது. அந்த குழந்தைங்க எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே அவார்டு கொடுக்கணும். ஒரு அன்னைய தின வாழ்த்துக்கள் சொல்லுறீங்களா? அன்னைய தின வாழ்த்துக்கள் நீங்க சொல்லுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே.